ஆனந்தி ஆனந்தி தானே? என் பேர் ஆனந்தி. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அரியல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கிறேன். என்னுடைய ரேங்க் வந்து 2659, கம்யூனல் ரேங்க் 273. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஆசான், நமது ஆசான் சாருக்கு இங்கே வந்தால் நம்ம ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு விதைச்சது யாருன்னா என்னோடய ஹஸ்பண்ட். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன், ஆனால் எதுலையுமே வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிட்டக்க போய் டக்குன்னு வந்துடும், அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுலேயுமே கண்டினியூட்டி கிடையாது. ஒரு எக்ஸாம் கால் ஃபார் பண்ணாங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி படிக்கிறது தான். எதுலேயுமே கண்டினியூட்டி கிடையாது. சரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சார் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் இவர் வந்து சொன்னார், நீ வந்து இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம லைஃப் இன்னும் செட்டில் பண்ண முடியாது, நீ வந்து என்ஆரில் போய் திருச்சியில், அதுவும் மெயினாக போய் இப்போ எங்கள் பிரான்ச்சில் படிக்காத திருச்சியில் போயிடு. திருச்சிக்கு போய் அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ அங்கே படித்து வெற்றியோடு தான் நீ வரணும் அப்படின்னு சொன்னார். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறளும் சொன்னார், எண்ணி துணிக கர்மம் துணிந்தப்பையும் எண்ணுவோம் என்பது இழக்கு. அந்த மாதிரி அவர் சொன்ன அந்த ஒரு குறள் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீ டிசைட் பண்ணிட்ட, திரும்பி பின் வாங்கக்கூடாது, அவ்வளோதான், அப்படிதான் சொல்லிட்டு நிறையா சொன்னார். பாப்பா விட்டுட்டு நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். நிறைய வந்து எனக்காக குடும்பமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அத்தை மாமா பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே கொஞ்சம் என்னை வந்து டிவேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணன் இங்கே நிறைய வந்து லீவ் போடக்கூடாதுங்கிறது தெரியும் எனக்கு. ஆனால் வந்து நடுவில் வந்து 2 வாட்டி லீவ் வர மாதிரி ஆயிடுச்சு. நாத்தனாருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒய்ஃபுக்கு வளைகாப்பு அன்னைக்கு லீவ் வந்து அண்ணன் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், நீ வர வேண்டாம், நீ ஜெயிச்சுட்டு வந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் இந்த வாட்டிக்கு வந்து 2 வாட்டி தான் லீவ் கேட்டிருக்கேன் சார்கிட்ட. அதுக்கு லீவே கேட்டது கிடையாது. ஏன்னா சார் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கண்டினியூட்டி. இங்கே இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நடுவில் பிரேக்கப் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. என்ன கிளாஸில் நடத்துகிறோங்கிறது முக்கியம். சார் நடத்துகிறத வந்துட்டு கிளாஸில் வந்து ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா சார் சொல்லுவாங்க, ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து அம்பானி ஆக முடியாது, எல்லா நேரத்திலும் டக்குன்னு நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியாது. கிளாஸில் நடத்துகிறத கவனிக்கணும், சொல்கிற ஷார்ட்கட் வந்து மனசில் பதியணும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என் சிஸ்டர் இங்கே வரல, சாரோடைய ஸ்டூடெண்ட் தான், அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். கால்ஃபார் ஆகி 3 மாதத்தில் ஜெயகொண்டம் பிரான்ச்சில் படித்து குரூப் 4 கிளியர் பண்ணாங்க. 2018 பேட்ச் அவங்க. ஸோ அவங்களுடைய தாக்கமும் ஒரு காரணம். சார் காட்டுமன்னார்குடி வந்து அப்பா அம்மா ஒரு சார். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டது கும்பகோணம் சாக்கோட்டையா? ஆமாம் சார். ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்வ் டைப்பு. ஆனால் அவங்க அதிகமாக வந்து ஊக்கம் கொடுக்குறது அம்மா தான். நான் ரொம்ப ஃபீல் டவுன் பண்ணும்பொழுது அம்மா சொல்லுவாங்க, உன்னால் முடியும், நீ நல்லா படி அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் தான். ஆனால் அந்த ஆவரேஜில் அண்ணன் தான் வந்து எப்படி படிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா குருட்டு மனப்படம் சார் அடிக்கடி சொல்லுவாங்க கிளாஸ்லேயே, அப்படியே கடக்கடன்னு படிச்சுக்கிட்டே இருக்காத, என்ன படிக்கிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சு படி, முதல்ல மனசுக்குள்ளே படிக்கிற ட்ரை பண்ணு அப்படின்னு அண்ணன் தான் வந்து ரொம்ப சொன்னார். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப வெல்விஷராக இருந்தது எங்கள் அண்ணன். இதனால் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான். கூட பிறந்தாங்க சார். அதனால் அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு அப்பா ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக வளர்த்தாங்க. கடையில் போய் ஒரு ஷார்ப்னர் வாங்க கூட எனக்கு பயம் வரும், கை நடுங்கும் எனக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நைட்டு 10 மணிக்கு அப்பா ஆஃபீஸ் விட்டு வந்தால் கூட போய் கடையில் போய், அப்பா எனக்கு நாளைக்கு பொலிட்டிக்கல் மேப் வேணுப்பா அப்படின்னு சொன்னால் போய் வண்டி எடுத்து டக்குன்னு போய் வந்த வேகத்துக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பார்த்து வளர்த்தாங்க. எக்ஸாம்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்பா தான் வந்து போய் விட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த சில நேரத்தில் அந்த ஷெல்டர் அந்த இருக்காது, அந்த வெயில் நின்றுட்டு பாப்பா எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த முகத்தை பார்ப்பாங்க.
நல்லா முகம் நல்லா சிரிச்சு இருந்துச்சுன்னா பாப்பா பாஸ் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி அப்படி தான் இந்த +2 எக்ஸாம் 10th எக்ஸாம் அதுக்கப்புறம் நல்ல எக்ஸாம்ஸும் அப்பா வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பாப்பா இங்கே இருக்கும்பொழுது பாப்பாவுக்கு நான் ரொம்ப உடம்பு சரியாக போகிறப்பெல்லாம் நான் என்கிட்ட சொல்லாமலே எந்த உடம்பு சரியில்லைனாலும் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் எல்லாம் மறைச்சிருவாங்க. ஏன்னா இங்கே டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்பப்பெல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப என்ன பாஸ் ஆகிடுவோமாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீ கண்டிப்பாக சாரை நம்பு, சார் சொல்கிற ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் என் ஹஸ்பண்ட் உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் சார். அதான் முகம் பார்த்த மாதிரி தெரியுதான்னு பார்த்தேன். முகத்தை எங்கேயும் பார்த்துருக்கேனேன்னு பார்த்தேன். சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் படித்த தெரியுது, நல்லா தெரியுது. பேர் மட்டும் மறந்துச்சுன்னா சூப்பர். அதனால் சார் வந்து ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நீ அது வந்து நீ ரொம்ப அலட்சியமாக வந்து நோட் பண்ணிக்காத. அவர் சொல்கிற ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் எங்கே பயன்படும்னா நீ நீ நினைக்க முடியாது, எக்ஸாம்ஸில் எங்கேயோ ஒரு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதேமாதிரி சாங் கட் வந்துட்டு முன்னாடி கும்பகோணம் பிரான்ச்சில் படிச்சுட்டு இருக்கும்போது 3 months தான் படித்தேன். ஆனால் சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு சாங்ஸ் வரும்போது என்னடா இது சாங்ஸ் ஓடிட்டுருக்கு, நான் என்னடா அந்த பாட்டில் எனக்கு எல்லாம் சினிமா பாட்டு தான் பார்த்ததுனால எனக்கு அதுதான் ஓடிட்டுருக்கும். அதோடைய தாக்கம் எப்படி இருந்தால் எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஒன்றும் அந்த எல்லாம் படித்தவங்க எல்லாமே டக் டக் டக்குன்னு போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். திருச்சி வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து என்னுடைய செகண்ட் ஹோம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல என்விரான்மெண்ட்டு. எப்படி வேணால் நீங்கள் படிக்கலாம். நைட்டு வந்துட்டு சாரோட ரிவிஷன் முக்கியமாக சொல்ல போனால் எல்லாத்தையும் படித்தது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளை டக்குன்னு நம்ம மறக்கிற நேரத்தில் கூட எப்பயோ படிச்சிருந்த திடீர்னு சர்ப்ரைஸ் ரிவிஷன் சொல்கிற மாதிரி திடீர்னு பழசில் ரொம்ப நடத்துவாங்க. ரிவிஷன் கொடுக்கும்போது நம்ம அந்த பாயிண்ட்லாம் மறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டக்கு டக்குன்னு நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாங் கட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நான் வந்து நம்ம ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கூடாது. அதான் சாங்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம அதை படித்து தான் ஆகணும். இது படிக்க முடியுமா, எனக்கு சாங்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை விட ஈஸியான ஒரு எதுவும் கிடையாது. ஏன்னா லாங் டைம் மெமரி சார் சொல்கிற மாதிரி லாங் டைம் மெமரிக்கு சாங் கட் தான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாரோடைய மெடல்ஸ் ஃபஸ்ட்டு வரும்பொழுது நிறைய பேர் மெடல் வாங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து எப்பயாவது நம்மளும் ஒரு வாட்டி வாங்குவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த என்கரேஜ்மெண்ட் வந்துட்டு அதை எப்பயாவது வந்து வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நான் மெடல் வாங்கும்பொழுது இதே மாதிரி நம்ம மெடல் வாங்கிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி மெடல் வாங்கிட்டே இருந்தேன் நான். அது நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதோட ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் படித்து நல்லா நம்ம டாப் ஸ்கோரில் வந்து வரணும், டாப்பில் எப்படி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மோட்டிவேஷன் அது. ஸ்னேகா, ஆனந்தி, இன்னொருத்தங்க இருப்பாங்களே வளர்மதி சார், வளர்மதி, இவங்கெல்லாம் அபர்ணா தொடர்ந்து டாப்பர்ஸாக வந்து மேடம் அபர்ணா போன பாராட்டு விழா வந்தாங்கல்ல, தொடர்ந்து வாங்குவாங்க. அப்போ தான் கேட்பேன் எப்படி இப்போ நல்லா படிக்கிறீங்கன்னு இவங்களை கேட்டேன் ஒரு நாள் திடீர்னு. ஏற்கனவே கும்பகோணத்தில் படிச்சுட்டு தான் இங்கே வந்தேன்னாங்க. இவங்களை எக்ஸாம்பிளே சொல்லியிருப்பேன். இப்போ இவங்களாம் இப்படி படிக்கிறாங்க, மற்றவங்களாம் நல்லா படிக்கணும்னு கிளாஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்தளவுக்கு படிக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்து டெடிக்கேட்டடாக படிக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களாம் எப்படி படிக்கணும் பாருங்க. சரியா? அதுமாதிரி சார் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிளாஸில் வந்து நிறைய பேர் தூங்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கிளாஸில் வந்து நம்ம அட்டென்டிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்கோர் வந்துட்டு படிச்சுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சார் நடத்தும் பொழுது இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ அதை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு எங்கேயோ நம்ம சார் சொன்னது நம்மளுக்கு பாயிண்ட் அங்கத்தில் டக்குன்னு வரும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். சொன்னாங்களே இந்த பாயிண்ட் அங்கே தானே இருக்கணும், அந்த சாய்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காவது அட்லீஸ்ட் அது யூஸ் ஆகும். அதனால் வந்து சார் நடத்தும் பொழுது ஃபோக்கஸ்டாக இருங்க, தூங்காதீங்க. அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் சார் சொல்கிற அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்துட்டு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் ரிவிஷன் நல்லா பயன்படுத்துறீங்களா? எஸ் சார், நைட் ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா நான் எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெற்றின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஃபுல்லாக நான் போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணல.
சாரோட ரிவிஷன் வந்து 1 வீக் கொடுத்தாங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு. சும்மா தான் அட்டன் பண்ணலான்னு பார்த்தேன் சார். நம்ம எந்தளவுக்கு ஃபார்மில் இருப்போம் அப்படின்ட்டு செக் பண்ணேன் நான். பாஸ் பண்ணேன். ஆனால் நான் ஃபிசிக்கலுக்கு நான் போகல. எனக்கு தெரியும். எனக்கு அந்தளவுக்கு வந்து இதில் போனால் குரூப் 4 வந்து அடிவாங்குங்கிறது தெரியும் எனக்கு. அதனால் நான் வந்து எதுக்கு வந்தனோ எனக்கு ஒரு வருஷம் தான் டைம் கொடுத்தாரு. ஏன்னா அப்போ பாப்பா 2.5 வயசு. அதுக்கு அடுத்தது ஸ்கூல் வந்துட்டு கரெக்டாக போகணும். நீ வந்து 1 இயரில் நீ படிக்கலன்னா நீ எப்பயுமே முடியாது அப்படிங்கிறது நல்லா சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டார் எனக்கு. அதனால் அந்த ஒரு வருஷத்தை நான் எங்கேயுமே எந்த டிவிஷன் இல்லாமல் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் வந்தேன் நான். அதனால் சில எக்ஸாம்ஸ் என்னோட எழுதி பார்ப்பேன். எது வந்தோமோ அதை கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. எனக்கு சார்ட்ட கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். நான் என்ஆர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தது. ஸோ அப்போது நான் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு 6 மாதம் தான் படித்தேன். அப்புறம் வரலன்னா அப்படியே போயிட்டேன், ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். அப்போயே நான் நல்ல ஸ்கோர் தான். ஒரு 4 மார்க் தான் எனக்கும் வெற்றியாளருக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு கால்ஃபர் ஆகிற நான் 3 மாதத்துக்கு முன்னாடி படிப்பேன், விடுவேன், அப்படியே படிப்பேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஒரு ப்ரைவேட் பேங்கிங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் பண்ண தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ரிஸ்க் எடுத்து செஞ்சோம். ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அப்பா அம்மா தான். நீ தைரியமாக அனுப்புப்பா பாப்பாவை, இப்போ விட்டால் எப்பயுமே முடியாது அப்படின்னு சொல்லி அப்பா தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2.5 வயசுங்கும்போது தாய்ப்பால் மறந்து அப்போ தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிரமப்பட்டேன் 1 இயர். அதேமாதிரி ஒய்ஃபும் நல்லா பயன்படுத்தி அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, சில கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. காதல், அந்த போதை இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் படிச்சுட்டு பாஸ் பண்ணுங்கள், எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக என்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. அது நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பார்த்துருக்கேன். அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பை விடாதீங்க. விட்டதுனால படுற கஷ்டத்தில் என்னால் முடியலன்னு நான் என் ஒய்ஃபை படிக்க வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. அதை நல்லா பயன்படுத்திங்க. தேங்க்யூ. நீங்கள் எந்த வருஷம் அங்கே இருந்தீங்க? நான் சார் கார்த்தி, வெங்கடேஷ் கார்த்திலாம் இருப்பாங்களா, அவங்க செட்டு. அவங்களாம் அப்போயே அவங்க படித்து 4 வருஷம் ஆச்சு. நான் அப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணேன். ஒரு 7 மாதத்தில் நல்லா பிக்கப் பண்ணிட்டேன். பட் அந்த குரூப் 4 வரலன்னொன்னே அப்படியே வெஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வர குரூப் 4 வராது, போஸ்டிங் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் ரூமர்ஸ்லாம் கலப்புவாங்க ஹாஸ்டலில். அடுத்த வருஷம் குரூப் 4 வராது. அதுக்கப்புறம் சார் நிறைய பாஸ்டாக சிலபஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் படித்தா வராது, நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அந்த மேகசின் படிங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலமும் நம்பாதீங்க. அது எல்லாமே ஃபேக் தான். நான் எழுதி சொல்கிறேன், அனுபவப்பட்டு சொல்கிறேன். இந்த என்ஆர் செவத்துக்கு கை இருந்தீங்கன்னா, அந்த டிஎன்பிசி பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அது 200க்கு 200 வாங்க. நான் எழுதி சொல்கிறேன் நான். ஸோ சார் கொடுக்குறத நல்லா படிங்க, அதுவே போதும் வெற்றிக்கு. வேறு எதுவும் படிக்காதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா கைத்தட்டீங்களா? அதில் என்ன பஞ்சம் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். என் பையன் இங்கே தான் படித்தார். அவர் அலட்சியத்தினால ஒரு 4 மார்க்கில் விட்டுட்டார். அவர் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு பட்சத்தில் அவர் டென்ஷன் ஆகிட்டார். இனிமேல் வேணாம்மா, நான் படிக்கலை. எனக்கு எங்கள் ஊர் கும்பகோணம், அதனால கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் இருந்திருந்தால் இதே மாதிரி இருந்தால் இன்னும் அங்கே இருக்கிற நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி ஒரு சென்டர் இல்லையே, சார் மாதிரி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. எல்லாரும் நடத்துகிறாங்க, எல்லாராலையும் நடத்தி பேர் புகழும் வாங்க முடியாது. அது நம்ம என்ஆர்ஐ அகாடமியால் மட்டும், சாரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் பையன் வந்து அவன் படிக்கும்போதே சொல்லுவான், அம்மா சாருக்கிட்ட நீ எதுக்கால நின்று பேசவே முடியாதும்மா, என்னப்பா ஏன் இப்படி பயப்படுற, நீ ஏன் இப்படி பயப்படுற, நான் 34 இயர்ஸ் சர்வீஸ், இன்னும் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குது, நான் டீச்சராக இருக்கேன், என்னை பார்த்தே நீನು இப்படி பயப்படுறியே, நல்லா 21 வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். என்னை படிக்க வச்சது எங்கள் வீட்டுக்காரர் தான். எனக்கு 18 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 19 வயசில் என் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் நான் 21 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டேன். நான் இப்போ டாக்டரேட்டு என்னை படிக்க வச்சது அவர் தான். நான் 21 வயசுல வேலைக்கு போனதுனால நிறைய விஷயங்கள், அனுபவங்கள், கல்வியால் மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதுக்கு உதாரணம் நம்ம சாரு, என்ஆர்ஐ சாரு.
என்ஆர்ஐங்கிறது ஒரு அகாடமி இல்லை, இது ஒரு பிராண்டு. இது வந்து ஒரு பிராண்டுங்கிறதுல முழு நம்பிக்கை வைங்க எல்லாம். எப்படி வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனால் ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸு இங்கே பெரிய பெரிய ஆளுங்க வேலைக்கு போகிறதில்ல, எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. பட் ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் ரூரல் ஏரியாஸில் அவ்வளோ பிள்ளைங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. என்ஆர்ஐ அகாடமியை நம்பி இருக்கிறாங்க. அது சாரை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா சார் மட்டும்தான் அப்படி நடத்துவார். அந்த ரிப்புடேஷன் பயிற்சி அப்படிங்கிறது சாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து அதை பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. அவரால் மட்டும் அந்த டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் மனதை உளவியலை நல்லா புரிஞ்சிருக்காரு. அது வந்து மாணவர்களை சென்றடையுது. அதனால் மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக படிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாராலையும் வந்து சிபிஎஸ்சி படிக்க முடியாது, எல்லாராலையும் மெட்ரிக் படிக்க முடியாது. ஆனால் வந்து சார் உளவியெல்லாம் அந்த மாணவர்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷார்ட்கட்டு அந்த மாதிரி டெக்னாலஜி சாங் கட்டு இது மாதிரிலாம் போட்டு சொல்லி கொடுக்கறது வந்து அதுக்காக அவங்க எவ்வளோ பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். அது மாதிரி சாருனுடைய உடல் உழைப்பு, மென்டல் டார்ச்சர் இதெல்லாம் வந்து யாராலையுமே இந்த 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 என்ஆர்ஐங்கிற பிராண்டு அதை வந்து ஏற்றுக்கிட்டு நடத்துறது ஒரு மனிதனால் மிகப்பெரிய மனிதனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு சார் நான் ரொம்ப தலை வணங்குறேன். இப்போ என் பையன்கிட்ட கூட சொன்னேன், திரும்ப திரும்ப போய் ஒரு வெற்றியை அடைகிறதுக்கு முயற்சி வளர்ச்சிப்பா. அந்த முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த சோந்துராதான்றதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு கோல்டான பொண்ணை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஆனால் அதை டைமண்டாக மாற்றிருக்கோம். அதுக்கு காரணம் சாரு. ஏன்னா அந்த கோல்டான பொண்ணு ரொம்ப வேலை செய்ய தெரியாது, ரொம்ப எதுவுமே கொஞ்சம் தான் எல்லாம் செய்ய தெரியும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்காங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்புறதில்ல, அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க ரொம்ப செல்லமாக. அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்காரர் 21 வயசில் வேலைக்கு அனுப்புன மாதிரி என்னுடைய மருமகளை நான் வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த காலத்தில் வேலைக்கு போகிறது, ஒரு வேலை வாங்கிறதுங்கிறது அடுத்த தலைமுறையை நாம் இட்டு செல்றதுக்கு ரொம்ப முன்னோட்டமாக இருக்கும் அது. அதனால் அதுக்கு அதனால தான் அதை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்க போய் படிக்கணும். அது அவங்க வந்து எம்ஐடி ஸ்டூடெண்ட்டு, அதனால் வந்து படித்தா இன்னும் பெரிய ஆளாக வருவாங்கங்கிறது எனது நம்பிக்கையாக இருந்தது. அதுக்கு இந்த குழந்தைய 1.5 வயசுலேயே விட்டு வந்தாங்க. நான் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே குழந்தைய தூக்கிக்கணும். அப்புறம் குழந்தைக்கு ஜுரம் வந்தால் சாரை நிறையா தடவை நான் திட்டியிருக்கேன். மனசாட்சியே இல்லாமல் குழந்தைய விட்டு அழைச்சிட்டு போய் குழந்தை 2-3 நாள் ஜுரம் அடிக்கும். அதை வளர்க்குறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நான் அதை ஜாப் போயிட்டு வந்து அப்புறம் நான் ஹையர் செகண்டரி டீச்சர் நான். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இது மாதிரி ஆனாலும் அந்த வெற்றின்னு வரும்பொழுது வந்து அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இதுவரை என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக கூட இருந்தது. வந்த உடனே மருமகள் வேலைக்கு போன உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இருந்தாலும் அது அந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனந்திக்கும் நன்றி. அதுக்கு காரணமாக இருந்த எனது மருமகளுக்கு நன்றி சொன்ன மாமியார் நாளைக்கு இதை கொஞ்சம் ஃபர்ஸ்டே நடத்தியிருந்தா நாளைக்கு ஹெட்லைன்ஸ் இதை போட்டிருக்கலாம். என்ன ஹையர் செகண்டரியில் என்ன டீச்சர்? நான் தமிழ் சார், ஹையர் செகண்டரி தமிழ். அவரும் தமிழ், நானும் தமிழ் சார். அவரும் தலைமை ஆசிரியராக இருந்து 38 காலம் ஓய்வு பெற்றாரு. உண்மையிலே மருமகளை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும் சார். இது நல்லா இருக்கு இந்த பாயிண்ட்டு. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து அத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நான் ஒட்டலை நான். ஏன்னா திடீர்னு டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. இயல்பு அது, ஒட்ட மாட்டீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நான் இங்கே படிக்கும்பொழுது ரொம்ப பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னடா அது, நான் ஒரு விஷயம் நான் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ரொம்ப கோவம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்குங்கிற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. பாஸ் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப கண்ணீர் வடித்தாங்க பாஸ் பண்ணிட்டாமான்னு. அவங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. என்ன நல்லா முடிச்சிட்டோம்மா, நீ சாதனை பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா பாப்பா விட்டுட்டு போய் எந்த டெவிஷன் இல்லாமல் 1 இயர் ஃபுல்லாகவே அங்கேயே இருந்தேன். நான் எங்கேயுமே நான் போகல. சார் வந்து நிறைய வாட்டி லீவ் கொடுப்பாங்க. தீபாவளி ஹாலிடேஸ் கூட நான் போகலை. பொங்கல் ஹாலிடேஸ் போனேன். ஏன்னா பாப்பாவுக்கு பர்த்டே பொங்கல்லாம் அண்ணா அன்றைக்கு மட்டும்தான் போனேன். இல்லாட்டி அப்பயும் போயிருக்க மாட்டேன். எந்த அளவுக்கு நான் இந்த 1 இயரை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பாயிண்ட்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? 1 இயருக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்க, தீபாவளிக்கே போகலங்கிறாங்க. நீ சும்மா சும்மா எதையாவது எழுதிக்கிட்டே இருக்க லெட்ரு. இப்போ இதெல்லாம் இப்போ வெற்றி பெற இதெல்லாம் தேவை. வந்தவங்க என்ன பேசுனாங்கன்னா இதெல்லாம் தான் பேசுனாங்க. நான் லீவே போடலைன்னு யதார்த்தமாக சொல்கிறத நீங்கள் பிடிச்சிக்கிட்டு, ஓ அப்படிலாம் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், போட்டி அதிகன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ண வந்து இந்த மோதிரம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, கோவம் இருக்க இடத்தெல்லாம் குணம். மருமகளுக்கு மோதிரம் பரிசளித்த மாமியார் எதுக்கு? பாஸ் பண்ணதுக்காக. நம்ம ஊராக இருந்தால் அடித்து காலி பண்ணிட்டு போனதான். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீ வேற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கணுமா வீட்டில்? முடியாதுன்னு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு மோதிரம் கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் மாமா சார் ஆரம்பத்தில் நான் படிக்கிறேன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணது மாமா தான். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாங்க, கவர்மெண்ட் ஜாப் போனாங்க. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து இவர் சொல்லுவார். ரொம்ப ஏழ்மையிலேருந்து அப்பா அம்மா வந்து படிக்கலை. அவங்க அம்மா வந்து கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணி தான் அவங்கள படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சாங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப எப்படியா இவங்க இப்போலாம் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த வாட்டி நான் வந்து இந்த தருணத்தில் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் மாமனாருக்கு நன்றிக்குரிய மருமகள். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா விஜயாலயனை அவர்கள் தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி இந்த என்ஆர்ஐ இவருடைய வாழ்க்கையினுடைய எல்லாரும் சிரிக்கிறோம், அழுகிறோம், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். நான் அங்கிருந்து பார்க்கும் பொழுது ஐயா அவர்களுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடித்ததா அல்லது நம்முடைய உழைப்பினுடைய உயர்வு அன்று டெல்லியிலே கிடைக்கவில்லையே அதை நினைத்து கண்ணீர் வடித்ததா அல்லது இந்த ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்த வழிகாட்டியாக இருப்பதற்கு அங்கு வழிவகுத்தது அதை நினைத்து வழிகட்டதா என்பதெல்லாம் என் எண்ண ஓட்டத்திலே நினைவோடி கொண்டிருந்தது. நான் நினைக்கின்றேன், நீங்கள் அன்று நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் தயாநிதியாக, உதயநிதியாக அல்லது ஏதோ ஒரு கலாநிதியாக மாறியிருக்கலாம். ஆனால் இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்களுக்கு ஒரு நிதியாக, ஒரு வளர்பிறையாக, ஒரு உந்து சக்தியாக வருவதற்கு எல்லாம் அல்ல அந்த இயற்கை உங்களை படைத்திருக்கிறது. இன்னும் பல நிறுவனங்களை நிறுவி இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நீரோட்டமாக, கங்கையாக, காவிரியாக வளர 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 மனமாற வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த என்ஆர்ஐ ஐஎஸ் அகாடமிக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் தமிழ்நாடு மின் வாரியத்திலிருந்தே ஓய்வு பெற்றவன். என்னோடு இந்த அரசாங்க உத்தியோகம் போயிடும் நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய இளைய மகளும் இந்த என்ஆர் ஐஎஸ் அகாடமியில் படித்து 3 மாதத்தில் பெரிய ஒரு சாதனை படித்து இன்று இளநிலை உதவியாக வட்டார கல்வியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் என்னுடைய மகள் ஆனந்தியும் இந்த ஓராண்டுகள் சிறப்பாக படித்து நல்ல ஒரு மதிப்பெண் ஏற்று அவரும் இந்த அரசு உத்தியோகத்தில் பெறுவார்கள். அதுபோல் இந்த 2 பெண்களும் இந்த அரசு உத்தியோகத்தில் பார்க்கும்போது இந்த வழிகாட்டியாக இருந்த இந்த என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் பாராட்டத்தையும், இந்த நிறுவனம் மேம்பேனும் வளர்ச்சி அடைந்து ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாக அமைய எல்லாவற்றிலும் இறைவனை வேண்டி எனக்கு பேச வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க யாரு? எல்லோருக்கும் வணக்கம். இந்த என்ஆர் அகாடமி சாரு இவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எங்கள் பாப்பா எப்படியும் இந்த
அகாடமியில் படித்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் ஆசை அதை நிறைவேறிச்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். காட்டுமன்னார்குடியில் எங்க? காட்டுமன்னார்குடியில் எங்க? காட்டுமன்னார் டவுன்லேயே இருக்கும் சார். டவுன்லேயே இருக்கீங்க? டவுன்லேயே இருக்கும் சார். நீங்கள் சாக்கோட்டை? சாக்கோட்டை சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஒரு வார்த்தை பேசுகிறேன். இதற்கு வந்து வழிகாட்டியாக இருந்த என்னோட மாப்பிள்ளைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மாப்பிள்ளை நல்லா ஜெயிச்சிருப்பார், ஏதோ மிஸ் பண்ணிட்டார் லைட்டாக. திருப்பி எழுதுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது எல்லாரும் தங்கச்சி தம்பி மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சிங்கிறீங்க? எனக்கு சொல்கிறேன் சார், எனக்கு அவங்களுக்குள்ள எனக்கு 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 சொல்கிறேன். அதனால் அண்ணனாக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே. ஏன்னா மூத்த மகன் போது எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 தங்கச்சி எனக்கு. ஃபஸ்ட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கஷ்டம் என்னென்னா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒர்க் பண்ண நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு 1111 மார்க் ஆக்சுவலாக 12th. ரெண்டாவது தங்கச்சி 1101. ஸோ அவங்க வந்து எஃபர்ட் போட்டு NRIS அகாடமியில் 3 மந்த் தான் பண்ணாங்க. ஆனால் ஓரளவுக்கு செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டாங்க. 2 பேருமே நம்ம ஸ்டூடெண்ட், 2 பேருமே ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ செகண்ட் என்ன சொன்னீங்க? ஆர்த்தி. ஆர்த்தி, ஓகே ஓகே. அவங்க வந்து பள்ளி கல்வித்துறையில் இருக்காங்க. இப்போ 2025னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணி, கன்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. இப்போ இந்த தங்கச்சி வந்து என்ன பண்ண போகுது, ஏன்னா நல்ல ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஒர்க் பண்ண விஷயம்லாம் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நானும் யோசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் நான் தான் பண்ணுவேன். ஒரு 80% வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, டிஎன்பிசி அப்ளிகேஷன்லேருந்து எல்லா விதமான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து கவுன்சிலிங் போகிறது முதற்கொண்டு நான் தான் கூட போயிருப்பேன். அப்பா நானும் போவோம். ஸோ இந்த மாதிரி பொறுப்புகள் இருந்துச்சு. ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அதுக்கப்புறம் பண்ண போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் ட்ரை பண்ணி பார்க்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வீட்டில் தான் படித்தாங்க, அகாடமிக்கெலாம் போகலை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு கிளியர் ஆகலை, செகண்ட் அட்டம்ப்ட்டு கிளியர் ஆகலை, தேர்ட் அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் டைம், நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி வருது, அந்த எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ கம்பல் பண்ண எக்ஸாம் எதை சொல்லி, ஆனால் கேட்கல அவங்க. ஏன்னா மேரேஜாக இருக்குது, சப்போஸ் வந்து போய் அது வந்து சப்போஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ 4th அட்டம்ப்ட் தான் அவங்க எழுதுனது. அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்டையும் கிளியர் ஆகலை. அப்போ அட்டம்ப்ட் பண்ண தான் வந்து நம்ம சக்ஸஸ்ன்றது இது க்ளூ பண்ணிட்டாங்க. அப்போ ஒரே அட்டம்ப்டை வந்துன்னா பண்ணால் அது திறமை இல்லையன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணுற அட்டம்ப்ட்டுக்கும் பிஃபோர் மேரேஜுக்கு பண்ணுற அட்டம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லோரும் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லா விதமான சப்போர்ட்டும் வேணும். அது போகிற இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து நாமளும் சப்போர்ட் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு என்ன அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மட்டும் தயவுசெய்து வந்து அதை ஒரு சின்ன சந்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஃபேமிலிலேயும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மேக்ஸிமம் யாரும் வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை கூட பண்ணுறதில்ல. அதுவும் கவர்மெண்ட் ஜாப்னா சொல்லவே தேவையில்லை. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், இல்லை வீட்டிலேருந்து படிக்கணும், அந்த எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டம் எழுதும்போது கூட ஓகே விட்டுடலான்னு சொல்லி சொன்னிச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன், வேணாம், இது வந்து நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நார்மலாக நல்ல ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஆவரேஜ்ன்ற தாண்டி போகும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கும் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னேன். ஆனால் நிறைய இன்ஸ்டியூட்டு ரெஃபர் பண்ணியிருந்தோம். பட் ஃபஸ்ட்டு தங்கச்சி இந்த இதில் போய் கிளியர் பண்ணதால் எங்களுக்கு ஒரு என்னன்னா, சரி இதில் போய் ஜாயின் பண்ணால் ஓரளவுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த அகாடமிக்கு வந்து ஓகே சொன்னது. அது ஃபஸ்ட்டு ஜெயங்கொண்ட போனாங்க, செட் ஆகலை. ஏன்னா அது வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டே பண்ணி 1 இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடீஸ்க்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணுன்னு சொன்னதால் திருச்சி இன்ஸ்டியூட் வந்தாங்க. 1 இயர் ஃபுல்லாக படித்தாங்க. இப்போ ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிச்சு. ஆனால் குரூப் 2வும் இப்போ எழுதியிருக்காங்க. குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்காங்க. மெயின்ஸு அடுத்தது முடிச்சதுக்கப்புறமா மேபி நல்ல ஒரு இது கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரி குரூப் 4ல் முதல்ல ஜாயின் பண்ணட்டும் அப்படின்றதால இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் பேசலை. ஏன்னா குரூப் 2 வந்து செகண்டரி, அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும். இது ஒரு அட்டம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் அதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் தங்கச்சி வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் என்ன, ஆனால் அந்தளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டிவ் வந்தேன்னு தெரியல. ஆமாம், அதனால் போகிற இடத்துல அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தோ அதான் மெயின். நம்ம பிஃபோர் வந்து பண்ணது வேறு, போகிற இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. சூப்பர், தேங்க்யூ. வாங்க. சூப்பர், மைக் எடுத்துங்கம்மா. குட்டி, உனக்கு என்ன வேணும்? திருக்குறளா? ஒரு திருக்குறள் சொல்லு பாப்போம். கடுக்க கசகர கடுப்பவாய் கட்டுப்பே இருக்க அதற்கு தாக. இப்படி வந்துடு, ஃப்ரண்ட்ல வந்துடு. இந்த மாதிரி 10 ரூபா பணம் சார் கிட்ட மட்டும்தான் அன்பளிப்பாக வாங்குவேன். என்னுடைய பணியின் போது எந்த ஒரு லஞ்சமும் வாங்க மாட்டேன், மனசாட்சிப்படி நடந்துப்பேன். உங்கள் போஸ்டிங் சொல்லுங்கள். E. Anandi, Rural Development and Panchayat Raj, Ariyalur District. E. Anandi, Rural Development and Panchayat Raj, Ariyalur District. E. Anandi, Rural Development and Panchayat Raj, Ariyalur District. Thank you.